அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு நாம் சொன்னாலே அமாவாசையில் நாம் நிறைய விரத வழிபாடுகள் மேற்கொள்வோம், இறை வழிபாட்டை மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களினுடைய வழிபாடு, பித்ருக்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய முன்னோர்களுக்கான ஒரு சிறந்த திதி நாளாக கருதப்படுவது அமாவாசை நாள். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படிங்கிறது ஆதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக திதியாக பார்க்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால அன்றைய திதி நாளில் அமாவாசை தினத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் பல்வேறு நன்மைகள் நமக்கு ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அமாவாசை திதி நாள். இந்த திதி நாளில் ஆன்மீக ரீதியாக நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விரதங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் உண்டாவது போலவே ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள், அதாவது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான அதிரடி மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைகிறது. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் சுபிக்ஷத்தையும் நன்மையையும் அதிக அளவில் தரக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாற்றங்கள், அந்த முடிவுகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டல் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு அதிரடியான காலகட்டங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நிம்மதி குடிகொள்ளும், உற்சாகமாக இருப்பீங்க, மகிழ்ச்சிகரமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் சில கிரகங்கள் உங்களுக்கு சுப கிரகங்கள் உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுத்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிறிதேனும் இருக்கத்தான் செய்யும். அதனால் சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வருமே தவிர்த்து பெரிய அளவில் எவ்வித பாதிப்பும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதன் காரணமாக ஒரு விதமான மரண பயம், அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மனப்பதட்டம், குழப்பம், படபடப்பு,
பரபரப்பு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து அதிக அளவில் இந்த நேரத்தில் எழ ஆரம்பிக்கும். கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான உணர்வுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. இந்த மாதிரியான நேரங்கள் அடிக்கடி எழும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான சமயங்களில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இறை வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்கள் இறை நாமத்தை உச்சரிப்பதும் மனதுக்குள்ள இறைவனை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்வதும் அவனிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை சமர்ப்பிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான குழப்ப நிலைகளையும் மனபயம் மரண பயம் போன்றவற்றையும் வந்து அடியோடு சாய்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமையப்பெறுதுங்க. உங்களுடைய வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக எதையுமே எடுத்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும். உங்களது காரியங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் வந்து மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற வந்து கவலை கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சுமாரான காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை நீங்கள் எப்பாடுபட்டாவது செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எதிலையுமே நீங்கள் கொஞ்சம் வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறுவீங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களால் அவ்வப்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை சிக்கல்கள் வந்து உருவாகும். அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் தொடரக்கூடிய பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற கவலைகள் வந்து அவ்வப்போது தோன்றுங்க. அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எதையுமே ஆழ்ந்து சிந்தனை செய்யவும் வேண்டாங்க. உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை தற்போதைக்கு வந்து விட்டுவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கவும் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி மற்றவர்களிடத்துல வந்து கவனமாக பேசுகிறது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்றது துணிச்சலாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கத்தான் செய்யும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் கூட செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் கூட அதை உடனே கவனத்தில் கொண்டு மருத்துவரை அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவி
மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உங்களால் பெற முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சூழ்நிலை சாதகமாக கிடையாது. வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும். வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் தடைபட்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்.